அன்புடையீர் இளம் நண்பர்களும் பெரியவர்களும் இந்த கடல் படங்களை ஒரு நிமிஷம் கவனித்துப்பார். ஒரு சிறிய மாணவி ஆர்வம் நிறைந்து பையை சுமந்து ஒரு இருண்ட குகைக்குள் நுழைகிறாள். அது தெரியாது, வழிகாட்டி யாரும் இல்லை. அவளிடம் இருந்தது சிறிய துணிச்சலும் ஒரு சிறிய மின் விளக்கு மட்டுமே. முதல் படத்தில் அவள் வெளியே ஒளி பளபளப்பாக எளிதாக நடக்கிறாள். நம்மை போல வசதியான உலகில் அப்படித்தானே நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆனால் பின்னர் அவள் ஒரு குகை வாயிலை கவனிக்கிறாள். பெரும்பாலோர் தவிர்க்கும் பயப்படக்கூடிய இடம். ஆனால் அவள் துணிச்சலான முதல் படியை எடுக்கிறாள். அதுதான் ஒரு பெரிய பயணம் தொடங்கும் இடம். உறுதியுடன் அல்ல, ஒரு படியுடன். கோயிலுக்குள்ள நுழைஞ்சோடனே இருள், ஈரப்பதம், சிரமம். அவள் கற்களிடையே நெருக்கமாக சரிகிறாள். கடினம், தளர்ச்சி. நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட தருணங்கள் வரும். பாதை கடினமாகும் போது, நாம் சிக்கியதாக உணரும் போது திரும்பிப்போம் என்று சந்தேகம் கிசுகிசுப்போம். ஆனால் அவள் திரும்பவில்லை. அவள் மெதுவாக கவனமாக முன்னேற தொடங்கினாள். அவளிடம் பெரிய ஒளி இல்லை. ஆனால் அவள் கையில் இருந்த சிறிய மின்விளக்கு அடுத்த ஒரு படியை பார்க்கும் அளவிற்கு போதும். அதே நம் வாழ்க்கை. நாம் முழு எதிர்காலத்தையும் பார்த்தபடி முன்னேற வேண்டியதில்லை. ஒரே ஒரு படி மட்டும் தெரிந்தால் போதும். அப்புறம் ஒரு தருணம் வேணும். ஒளி உகை திறக்கிறது. அவள் புன்னகையுடன் வெளிவருகிறாள். கடினம் இல்லாததற்கல்ல, அவள் பயத்தை வென்றதற்கு. என் நண்பர்களே, வயது எதுவானாலும் நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு குகை உண்டு. சவால்கள், கனவுகள், மாற்றங்கள். ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாட்டு ஞாபகம் வருது இல்லை? வாயில் அல்லது வாசல் பயமுறுத்தும். ஆனால் உள்ளே உள்ள பொருள் துணிச்சல் என்பது பயமில்லாத நிலை அல்ல, பயத்துடன் முன்னேறும் திறன். முழு பாதையை காணிக்க பெரிய ஒளி தேவையில்லை, சிறிய நம்பிக்கை விளக்கு போதும். பரீட்சைக்கு தயாராகும் மாணவர், குடும்பம் நடத்தும் பெற்றோர், நாளையை கட்டும் கனவாளி அல்லது போராடும் மனம் கொண்ட யாராக இருந்தாலும் ஒரு அடியை முன்னே எடுங்கள். நீங்கள் இன்னைக்கு பயப்படுற விஷயம் நாளை உங்களின் பெருமை நிறைந்த கதையாக மாறலாம். நாம் குகைக்குள் நுழைவோம். பயத்துடன் அல்ல, ஆர்வத்துடன் சிறிய ஒளியை பின்தொடர்வோம். எப்போ வரைக்கும்? அது ஒரு காலை வெளிச்சமாகும் வரை. ஒரு நாள் அவள் போல் நாமும் புன்னகையுடன் பிரகாசமாக பலமாக வெளியில் நிற்போம். வாங்க, உங்களுடைய கதை காத்திருக்கிறது. அந்த